அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் அஇஅதிமுக வேட்பாளர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். கழக தேர்தல் பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான மக்கள் நலத் திட்டங்களையும் எண்ணற்ற சாதனைகளையும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்து அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு பேராதரவு திரட்டி வருகின்றனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புகழூர் பேரூராட்சியில் கௌதமபுரம், பாரதி நகர், புகழூர் நாள் ரோடு, நாடார் தெரு, நடுவானப்பரப்பு, செம்படபாளையம், அன்னை நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு பி தங்கமணி, திருமதி வி சரோஜா, திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர், சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் திரு சைதேசா துரைசாமி, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பெண்கள் ஆரத்தி எடுத்து திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அரவக்குறிச்சி தொகுதியில் கரூர் மாவட்ட கழகம் சார்பில் குப்பம் கழக நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக வேட்பாளர் திரு வி செந்தில் பாலாஜியை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என உறுதியேற்கப்பட்டது. இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர், திரு கே சி கருப்பணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு வி செந்தில் பாலாஜியை ஆதரித்து புஞ்சை புகழூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகவதி அம்மன் கோயில், பழனி முத்துநகர், காட்டூர் மெயின் ரோடு, நாடார் தெரு, பாரதி நகர் மேற்கு ஆகிய பகுதிகளில் அமைச்சர்கள் திரு பி தங்கமணி, திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர், திருமதி வி சரோஜா உள்ளிட்டோர் வாக்கு சேகரித்தனர். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வளையனூர், எல்லைமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு வி செந்தில் பாலாஜியை ஆதரித்து கழக நிர்வாகிகள் வீடு வீடாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது கழக நிர்வாகிகளுக்கு பொதுமக்களும் நெசவாளர்களும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அரவக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட சின்ன தாராபுரத்தில் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக வேட்பாளர் திரு வி செந்தில் பாலாஜி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என உறுதியேற்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகளும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். சின்ன தாராபுரத்தில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் கழக நிர்வாகிகளும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சரின் சாதனை திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கரூர் நஞ்சை புகழூர் பேரூராட்சியில் கட்டிப்பாளையம், தவுட்டுப்பாளையம், அக்ரஹாரம், மோத்துக்காடு உள்ளிட்ட இடங்களில் கழக வேட்பாளரை ஆதரித்து கழக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தஞ்சை தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் திரு எம். ரெங்கசாமி தேவர் காலனி, மருதம் நகர், சோழன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். கழக வேட்பாளருக்கு ஆதரவாக அமைச்சர் திரு ஆர் காமராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். செல்லும் இடமெல்லாம் கழக வேட்பாளருக்கு பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பை அளித்தனர். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு எம். ரெங்கசாமிக்கு ஆதரவாக நாஞ்சிக்கோட்டை, வல்லம் பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு வார்டுகளில் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் அமைச்சருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர், வீட்டு வசதி வாரிய தலைவர் திரு கு வைரமுத்து உள்ளிட்டோர் முதலமைச்சரின் சாதனை திட்டங்களை எடுத்துரைத்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். கழக வேட்பாளர் உள்ளிட்டோருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். தஞ்சாவூர் தொகுதியில் அண்ணா நகர், பாலாஜி நகர், இந்திரா நகர், மார்க்கெட் பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு எம். ரெங்கசாமியை ஆதரித்து கழக தேர்தல் பொறுப்பாளரும் அமைச்சருமான எஸ்.பி. வேலுமணி திறந்த வாகனத்தில் சென்று பிரச்சாரம் செய்தும் பொதுமக்களிடம் நேரடியாகவும் தீவிரமாக வாக்கு சேகரித்தனர். தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கீழவாசல், தொல்காப்பியர் சதுக்கம், பர்மா காலனி, விளார் ரோடு உள்ளிட்ட 25 வாக்குச்சாவடிகளுக்கான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கீழவாசல் தேர்தல் அலுவலகத்தில் அமைச்சர் திரு ஆர் காமராஜ் தலைமையில் நடைபெற்றது. வாக்காளர்களிடம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாநகராட்சி 19வது வார்டு மேல அலங்கம், மூல ஆஞ்சநேயர் கோயில், கோட்டை வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு தஞ்சாவூரை மாநகராட்சியாக தரம் உயர்த்திய பின்னர் செயல்படுத்திய நலத்திட்டங்களை பட்டியலிட்டு அமைச்சர் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் தொகுதியில் மனோஜிப்பட்டி, சக்தி நகர், பூஞ்சோலை நகர், கைலாஸ் நகர், மேலக்கல்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன், திருமதி எஸ் வளர்மதி, கழக பாசறை செயலாளரும் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளருமான திரு ப. குமார் எம்பி மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர்.
தஞ்சாவூர் 7வது வார்டு முதல் 13வது வார்டு வரையிலான வடபத்ரகாளி கோயில் தெரு, பேருந்து பணிமனை சாலை, ராவுத்தர் தெரு, கிழக்கு காவல்துறை சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு எம் ரங்கசாமியுடன் கழக தேர்தல் பொறுப்பாளர் திரு ஆர் வைத்திலிங்கம் எம்பி, அமைச்சர் திரு OS மணியன், அரசு தலைமை கொறடா தாமரை S ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். தஞ்சாவூர் தொகுதிக்கு உட்பட்ட கீழவாசல், கொள்ளுப்பேட்டை தெரு, கிருஷ்ணன் கோயில் தெரு, மார்க்கெட் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி அமைச்சர் திரு ஆர் துரைக்கண்ணு உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட 95, 96வது வார்டு கழக பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் அமைச்சருமான திரு O பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக வேட்பாளர் திரு AK போஸை எதிர்த்து போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்கச் செய்யும் வகையில் தேர்தல் பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. முதலமைச்சரின் முத்தான திட்டங்களை மக்களிடம் எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவதென உறுதியேற்கப்பட்டது. இதில் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களும் அமைச்சர்களுமான திரு திண்டுக்கல் C சீனிவாசன், திரு செல்லூர் K ராஜு, திரு RB உதயகுமார் மற்றும் அமைச்சர் திரு ப பெஞ்சமின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு ஓம்சக்தி சேகரை ஆதரித்து வேல்முருகன் நகர் மெயின் ரோடு, முதல் குறுக்கு தெரு, 2 மற்றும் 3ஆம் குறுக்கு தெருக்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக தேர்தல் பொறுப்பாளர்கள் அமைச்சர் திரு MC சம்பத், திரு செம்மலை MLA, திரு சொரத்தூர் R ராஜேந்திரன், மாநில கழக செயலாளர் திரு P புருஷோத்தமன், புதுச்சேரி மாநில சட்டமன்ற குழு கழக தலைவர் திரு அன்பழகன் MLA, காரைக்கால் மாவட்ட கழக செயலாளர் திரு ஓமலிங்கம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு ஓம்சக்தி சேகரை ஆதரித்து பெரியார் நகர், அண்ணா நகர், திருமால் நகர் உள்ளிட்ட இடங்களில் கழக நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அஇஅதிமுகவினரை வரவேற்று பெண்கள் இரட்டை இலை கோலமிட்டும், கழக வேட்பாளரை வரவேற்று பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர்கள் தூவியும் வரவேற்றனர்.